ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் செவ்வாய் பிள்ளையார் தான் கும்பிட்றாங்க. இது கூட்டமாக தான் கும்பிடணும். தெருவில் ஒரு 5-6 பேர் 10 பேர் சேர்ந்து தான் கும்பிடுவாங்க. அதே மாதிரி இப்போ எல்லோரும் அரிசி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் மாவு இடித்து இப்போ பாருங்கள் சாமி படைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ படைக்கிறாங்க. எல்லோரும் எடுத்துகிட்டு வந்த தேங்காவெல்லாம் உடச்சி அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றக்கூடாது. அந்த தண்ணியை பிடிச்சி கொழுக்கட்டை மாவில் சேர்த்து அதை பிசைஞ்சி அந்த தேங்காவை எல்லாமும் கீழே படாத திருவி கொழுக்கட்டை பிடிக்கணும். அந்த கொழுக்கட்டை முக்கியமானது, உப்பு போடக்கூடாது. இங்கே பாருங்கள் எல்லோரும் திருவிட்டுருக்காங்க. அதில் உருண்டை பிடிச்சி அம்மி குழி பாடை எல்லாமே செஞ்சு அடுப்பில் அவிச்சு இட்லி பானையில் கவுத்து போட்டு வெக்க போட்டு தான் அதை வைப்பாங்க. இப்போ எல்லோரும் தட்டு ஒன்று செஞ்சு அது மேலே தான் அடுக்கி அந்த கொழுக்கட்டையெல்லாம் அடுக்கி பாருங்க வைக்கிறாங்க. இப்போ கொங்க இலை, புளி இலை, தாழம்பூ இலை, அது 3 தான் முக்கியமானது. அதை வச்சு இங்கே பாருங்கள் இப்படி 5, 3 அந்த மாதிரி இதில் தான் படைப்பாங்க. இப்போ ஔவையார் கதை சொல்கிறாங்க. ஔவையார் கதை சொல்லும் போது ஒரு தட்டும் தட்டுவாங்க. தட்டிட்டு இப்போ படைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ தீப தூப ஆராதனைலாம் போட்டு படைச்சிருவாங்க. படைச்சிட்டு அந்த கொழுக்கட்டையை விடியறதுக்கு முன்னாடியே நம்ம ஆண்கள் கண்ணுக்கு படாத நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுதான் ஔவையாரோட கதை. இந்த கதை ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் கும்பிடுங்க. இது வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் எல்லாமும் கஷ்டம் இருந்தாலும் கஷ்டம்லாம் போய் நல்லது வரும்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்லேயும் சாமி கும்பிட்டு பாருங்கள். ஔவையார் விரதம் எடுத்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.